Hello guys, welcome back to another trading video. ஸோ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னா MMXM. வெயிட் a minute guys, ஒரே ஒரு செகண்ட். எஸ், MMXM தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ MMXM அப்படின்னா என்ன அப்படின்னா மார்க்கெட் மேக்கர் எக்ஸ் மாடல். ஸோ வேர் இஸ் இட், எங்கே இருக்கு? ஓகே, மார்க்கெட் மேக்கர் எக்ஸ் மாடல். ஸோ மார்க்கெட் மேக்கர் எக்ஸ் மாடல், அந்த எக்ஸ்னா என்ன ப்ரோ அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். கேட்க வரது தெரிகிறது. எக்ஸுக்கு வந்து பை கமா செல். ஓகேவா, மார்க்கெட் மேக்கர் பை மாடல், மார்க்கெட் மேக்கர் செல் மாடல். ஓகேவா, நம்ம பை பண்ணுறோம் அப்படின்னா மார்க்கெட் மேக்கர் பை மாடல், செல் பண்ணுறோம் அப்படின்னா மார்க்கெட் மேக்கர் செல் மாடல். தட்ஸ் இட். ஸோ யா, ஃபார் எக்ஸாம்பிள் மார்க்கெட் இப்படி போயிட்டு இருக்கு. இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணுவோம்? இந்த மாதிரி ட்ரெண்டில் பை பண்ண போகிறோம். ஆப்வியஸ்லி இந்த இடத்துலலாம் பை பண்ணுவோம். மார்க்கெட் மேக்கர் பை மாடல், பை சைடு ஆஃப் த கர்வ். பை பண்ணுற கர்வை வந்து பை சைடு ஆஃப் த கர்வும்போம். அண்ட் ஆல்சோ செல் பண்ணுறோம் அப்படின்னா இது என்னது? செல், மார்க்கெட் மேக்கர் செல் மாடல், செல் சைடு ஆஃப் த கர்வ். சிம்பிள். ஓகேவா. ஸோ மார்க்கெட் மேக்கர் மாடல்ஸ் வந்து எதை டிபெண்ட் பண்ணியிருக்கு அப்படின்னா ஹையர் டைம் ஃப்ரேம் ஐஎஃப்இஜி, ஹையர் டைம் ஃப்ரேம் எஃப்இஜி. ஓகேவா, ஐஆர் டு இஆர் பிளே தான் டிபெண்ட் பண்ணி தான் மார்க்கெட் மேக்கர் மாடல்ஸ் இருக்கு. ஸோ இந்த இடத்துல ப்ரைஸ் எக்ஸ்பேண்ட் இம்பேலன்ஸை லீவ் பண்ணுது. இம்பேலன்ஸை ரீபேலன்ஸ் பண்ணுறதுக்கு ப்ரைஸ் ரிட்டர்ன் வருது. அகைன் ப்ரைஸ் இந்த எஃப்இஜில இருந்து இந்த ஹைஸ் தட்ட போகுது. தட்ஸ் இட். ஓகேவா, இந்த ஹைல இருந்து இங்கே கீழே வர்றது வந்து செல் சைடு ஆஃப் த கர்வ். இங்கே கீழே இருந்து மேலே போகிறது பை சைடு ஆஃப் த கர்வ். ஓகேவா, இந்த இஆர் எக்ஸ்டர்னல் ரேஞ்ச் லிக்விடிட்டியில இருந்து ஐஆர்எல் இன்டர்னல் ரேஞ்ச் லிக்விடிட்டிக்கு வருது. தட் இஸ் திஸ் இஸ் ஐஆர்எல். இந்த லைன் போட்டிருக்கல இந்த ஹைஸ், அதுதான் இஆர்எல். தட்ஸ் இட். ப்ரைஸ் எஃப்இஜி ஃபில் பண்ணுது, போகுது. ஸோ ஹையர் டைம் ஃப்ரேமில் இது இப்படி இருக்கும். லோயர் டைம் ஃப்ரேமில் நம்மளுக்கு எம்எம்எக்ஸ்எம் ஃபார்ம் ஆகும். ஓகேவா, ஐ திங்க் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ வைஸ் வெர்சா ஃபார் பியரிஷ், ப்ரைஸ் ட்ராப் ஆகுது. தென் அந்த இம்பேலன்ஸ் கிரியேட் பண்ணியிருக்கு, அதை ரீபேலன்ஸ் பண்ண போகுது. தென் ட்ராப். ஓகேவா, இது பை சைட் ஆஃப் த கர்வ், இது செல் சைட் ஆஃப் த கர்வ். ஓகேவா, ஸோ தட்ஸ் இட். லெட்ஸ் வி சி எக்ஸாம்பிள் இன் சார்ட்ஸ். ஹீரோ யூஎஸ்டி 4 ஹவர் சார்ட்டுக்கு போய்க்கிறேன். ஹீரோ யூஎஸ்டி 4 ஹவர் சார்ட்டில் இங்கே உங்களுக்கு தெளிவாக தெரியும் ஒரு ஹை இருக்கா. அதுக்கு முன்னாடி நான் டைம் ஃப்ரேமை நான் வந்து டிட்டர்மைன் பண்ணிடுறேன். டைம் ஃப்ரேம்ஸ் ஒன் மந்த்துக்கு 1 டே, 1 வீக்கு 4 ஹவர், அண்டு 4 ஹவருக்கு கீழே வந்து 1 டே, 1 டேவுக்கு வந்து 1 ஹவர், அண்டு 4 ஹவருக்கு வந்து 15 மினிட், அண்டு 15 மினிட்டுக்கு கீழே 1 ஹவர், 1 ஹவருக்கு வந்து 5 மினிட், தென் 15 மினிட் சார்ட்டுக்கு வந்து ஹையர் டைம் ஃப்ரேம் 15 மினிட்டாக இருந்தது அப்படின்னா 1 மினிட். இதுதான் எம்எம்எக்ஸ்எம் பார்க்கறதுக்கான டைம் ஃப்ரேம்ஸ். ஸோ தட்ஸ் இட். இந்த ஃபர்ஸ்ட் டைம் ஃப்ரேம் எல்லாமே வந்து எஃப்இஜி பார்க்குற டைம் ஃப்ரேம். எஃப்இஜி ஐஆர் டு இஆர் பிளே கேப்சர் பண்ணலாம். தென் வந்து இந்த லோயர் டைம் ஃப்ரேம் எல்லாமே என்னது? எம்எம்எக்ஸ்எம் பார்க்கறதுக்கான டைம் ஃப்ரேம், ஸ்ட்ரக்சர் பார்க்கறதுக்கான டைம் ஃப்ரேம். ஸோ இப்போ நான் வந்து 4 ஹவரில் எஃப்இஜி பாயிண்ட் அவுட் பண்ணுறேன் அப்படின்னா யூ கேன் சி திஸ். 4 ஹவரில் இங்கே ஒரு எஃப்இஜி தெளிவாக இருக்குதா? இதை பாயிண்ட் அவுட் பண்ணுறேன். இந்த ஹை வச்சிருக்கு, ப்ரைஸ் இந்த ஹை இந்த எஃப்இஜியில் டாப் ஆகிட்டு மேலே போகும் அப்படின்னா நான் பார்க்க வேண்டியது 50 மினிட். ஓகேவா, இன் திஸ் 15 மினிட், இந்த 15 மினிட்ல இந்த இடத்துல இது என்னது? எஃப்இஜி 4 ஹவர் எஃப்இஜி. இது வந்து இஆர்எல். இந்த ஹைஸ் இருக்குல்ல, இந்த ஹை வந்து 4 ஹவர் இஆர்எல், இந்த எஃப்இஜி வந்து 4 ஹவர் ஐஆர்எல். ஸோ ப்ரைஸ் இங்கே வந்துட்டு போகுது. இப்போ நம்மளுக்கு இங்கே கர்வ் வந்து ரெடி பண்ணுது அப்படின்னா திஸ் இஸ் ஒரிஜினல் கன்சாலிடேஷன். குட்டியுண்டா இருக்குல்ல, திஸ் இஸ் ஒரிஜினல் கன்சாலிடேஷன். தென் செகண்ட் ஸ்டேஜ் ஆஃப் கன்சாலிடேஷன் இதுதான். செகண்ட் ஸ்டேஜ் ஆஃப் கன்சாலிடேஷன். ஓகேவா, தென் ப்ரைஸ் வந்து இந்த ஏரியாவில் ஸ்மார்ட் மணி ரிவர்சல், தட் இஸ்
எஃப்இஜியை டேப் பண்ணிட்டு போகுது, மூவ் ஆக ஆரம்பிக்குது. ஸோ இந்த இடத்துல திஸ் இஸ் கன்சால்டேஷன் ஃபார் பை சைட் ஆஃப் த கர்வ். செல் சைட் ஆஃப் த கர்வோட ஒரிஜினல் கன்சால்டேஷன், செல் சைடுக்கு அனதர் கன்சால்டேஷன், பை சைட் ஆஃப் த கர்வோட ஃபர்ஸ்ட் கன்சால்டேஷன் இது, தென் தி செகண்ட் கன்சால்டேஷன் இது. செகண்ட் கன்சால்டேஷன் ப்ரைஸ் ஈக்குவல் ஹைசட் இந்த இடத்துல வைக்குது, அது இந்த இடத்துல டுக் அவுட் பண்ணுது. ஓகேவா? ஸோ தட்ஸ் இட். ஸோ இப்போ எப்படிலாம் ஒரு ட்ரேட் எடுத்துருக்கலாம் அப்படின்னா, எடுத்திருந்தா செல் சைட் ஆஃப் த கர்வை பிடிக்கணும் அப்படின்னா இந்த இடத்துல எடுத்துருக்கலாம். பட் ப்ராபபிலிட்டி வைஸ் நீங்கள் செல் சைட் ஆஃப் த கர்வை பிடிக்கிறீங்க, அதாவது இஆர்எல்ல இருந்து ஐஆர்எல் வர மூவ் பிடிக்கிறீங்கன்னா ப்ராபபிலிட்டி கம்மி. ஏன் அப்படி சொல்கிறேன்னா, இந்த இடத்துல இருந்தும் இங்கே வந்திருக்கலாம், இந்த ஹைல இருந்தும் இங்கே வந்திருக்கலாம், இந்த ஹைல் கிரியேட் பண்ணிட்டு இங்கே வந்துருக்கலாம், இந்த ஹை கிரியேட் பண்ணிட்டு இங்கே வந்து கீழே வந்திருக்கலாம். நீங்கள் ஒவ்வொரு தடவை ட்ரை பண்ணும்போது ஃபெயில் ஆகிற சான்ஸ் வந்து கம்பேரிட்டிவ்லி கொஞ்சம் அதிகம். ஓகேவா? ஸோ அதுக்கு நீங்கள் பெட்டர் என்னன்னா ஐஆர்எல் எஃப்இஜில இருந்து போகிற மூவ் பிடிச்சிட்டு போயிடலாம். தட்ஸ் இட். அது வந்து ப்ராபபிலிட்டி வைஸும் இன்க்ரீஸ் ஆகும், ப்ராபபிலிட்டி வைஸ் கொஞ்சம் அதிகம் தான், உங்களால் ஈஸியாக கேப்சர் பண்ணவும் முடியும் அண்ட் ஐடென்டிஃபை பண்ண முடியாது. ஸோ தட்ஸ் இட். ஸோ யூ கேன் சி திஸ். எப்படி இதை இந்த மூவ் பிடிச்சிருக்கலாம் அப்படின்னா, யூ கேன் டூ திஸ். இப்போ நீங்கள் இங்கேருந்து ஒரு ட்ரேட் எடுக்கணும் அப்படின்னா இந்த எஃப்இஜி மார்க் பண்ணிக்கணும். எஃப்இஜி கிட்ட இருக்க லிக்விடிட்டிஸை மார்க் பண்ணணும். தட்ஸ் இட். இங்கே இருக்கா ரிலேட்டிவ் ஈக்குவல் லோஸ், ரிலேட்டிவ் ஈக்குவல் லோஸ், இந்த லோ ரிலேட்டிவ் ஈக்குவலாக இருக்குது, ஈக்குவல் லோஸ். ஓகேவா? ஈக்குவல் லோஸ் இருக்குது. ஸோ அதை ட்ரா பண்ணுறேன். திஸ் இஸ் கால்ட் லிக்விடிட்டி. ப்ரைஸ் வந்து இந்த எஃப்இஜியில் ட்ரேட் ஆகிறனால ஹை மேக் பண்ண போகலை, இந்த லோஸை டட்டில்ஸு படிக்கிறதுனால தான் ஹைஸ் மேக் பண்ண போகுது. ஓகேவா? ஸோ தட்ஸ் இட். இந்த எஃப்இஜி அப்படிங்கிறது இட்ஸ் அடிஷ்னல் கான்ஃபிடன்ஸ், அவ்வளோதான். வென் ப்ரைஸ் ட்ரேட் ஆகுது டட்டில்ஸு திஸ் லோஸ், தென் வந்து 15 மினிட் சேஞ்ச் இன் ஸ்டேட் ஆஃப் டெலிவரி கொடுக்குது. 1 2 3 தேர்ட் கேண்டில் வந்து கொடுக்குது. ஓகே, we can put our trade here, around here, then stop loss below this low, then target the external range liquidity. That's it. ஓகேவா? நல்ல ட்ரேடா. தென் இந்த இடத்துல இங்கே ஒரு கன்சல்டேஷன் நடக்குதா, இந்த கன்சல்டேஷனுக்கு அப்புறமா ஒரு ட்ரேட் எடுக்கலாம். எப்படி ப்ரோ? யூ கேன் டூ திஸ். இந்த எஃப்இஜியில் ப்ரைஸ் ட்ரேட் ஆகிருக்கா? ட்ரேட் ஆகிருக்கு. இந்த இடத்துல பாருங்கள், ப்ரீவியஸ் 50 மினிட்டோட லோ ப்ரைஸ் கட் அடிச்சுட்டு ஒரு நல்ல டிஸ்பிளேஸ்மெண்ட் கொடுக்குதா? யூ நீட் டு சி திஸ். இங்கே 50 மினிட்டோட எஃப்இஜி. ஓகேவா? 50 மினிட்டோட ஒரு கேண்டலோட லோவை டட்டில் சூப் அடிச்சுட்டு லோஸை ஸ்வீப் அடிச்சுட்டு மேலே டிஸ்ட்ரிபியூட் ஆகி 2 டவுன் க்ளோஸ் கேண்டலுக்கு மேலே ஸ்வீப் பாடி க்ளோஸ் வச்சிருக்கா, எங்கல்ஃப் பண்ணி. ஸோ தட் இஸ் த இண்டிகேஷன் டு டேக் ட்ரேட். ஓகேவா? அப்போ என்ன பண்ணியிருக்கணும்? ட்ரேட் எடுத்துருக்கணும். தட்ஸ் இட். திஸ் இஸ் த ட்ரேட். இங்கே ட்ரேட் எடுத்துட்டு இஆர்எல் வரைக்கும் டார்கெட் பண்ணிக்கலாம். ஸ்டாப் லாஸ் பிலோ திஸ் 1:2 ஆக இது ஒரு ட்ரேடா. ஸோ தென் வேர் த நெக்ஸ்ட் ட்ரேட் கோஸ், யூ கேன் சி ஒரு ஈக்குவல் ஹை சாட்டை வச்சுட்டு ரிட்டர்ன் ப்ரைஸ் கீழே வரும்போது இந்த 50 மினிட்டோட இந்த லோ இருக்குல்ல, இந்த லோ இந்த இடத்துல ஃபேர் வேல்யூ கேப் இருக்குது. இந்த லோஸ் கட் அடிச்சதில்ல, இந்த இடத்துல என்ட்ரு ஆகலாம். பட் ஆனால் இந்த இடத்துல என்ன வரல? டிஸ்பிளேஸ்மெண்ட் வரல. தட் இஸ் த வெரி இம்பார்ட்டன்ட் திங். இந்த இடத்துல என்ன வரல? டிஸ்பிளேஸ்மெண்ட் வரல. எங்கே அடித்த உடனே இந்த கேண்டில் எங்கல்ஃப் பண்ணால் பரவாயில்ல, ப்ரைஸ் அது கீழே போயிட்டு இருக்கு, வரவே இல்லை. ஸோ தென் வி மார்க் திஸ் லோ டு டுக் அவுட். பட் அதுக்கு முன்னாடி இங்கே ஒரு ரீசெண்டாக ஸ்விங் லோ ஃபார்ம் ஆயிடுச்சு. அப்போ இதை தான் எடுக்கணும் அவசியம் இல்லை, இதை எடுத்தாலும் ஓகே தான். ஓகேவா? தெரியுதா? இந்த லோஸ் கரெக்டாக ஸ்வீப் அடிச்சிருக்கா, ப்ரைஸ் மூவ் ஆயிடுச்சா, கரெக்டாக இந்த லாஸ்ட் டவுன் க்ளோஸ் கேண்டில் என்ன பண்ணியிருக்கு? எங்கல்ஃப் பண்ணியிருக்கா. அப்போ நம்ம இந்த இடத்துல இந்த கேண்டலோட க்ளோஸ் எல்லாம் என்ட்ரி போகலாம். பட் ஆனால் டார்கெட் இந்த எக்ஸ்டர்னல் ரேஞ்ச் லிக்விடிட்டி வைக்கிறதுக்கு என்ன இல்லை? ஆர்ஆர் நம்மகிட்ட இல்லை. ஸோ ஆர்ஆர் நம்மகிட்ட இல்லாத காரணத்தினால் நம்ம இந்த ட்ரேடே என்ட்ரு ஆக போகிறது இல்லை. ஓகேவா? 0.2 ஆர்ஆருக்கு யாரும் ட்ரேட் எடுக்க மாட்டாங்க. ஸோ தட்ஸ் இட். இப்படி எடுத்திருந்தா ஒரு 2 ட்ரேட்ஸ் குட் வின்னிங் ட்ரேட்ஸ், அவ்வளோதான். இது ஒரு 2 ஆர்ஆர், இது ஒரு 2 ஆர்ஆர், 2.17 2.74. ஸோ அரவுண்ட் 5 ஆர்ஆர் பக்கத்தில் வந்துருச்சு.
something 4.8 4.9 RR பக்கம் வந்துருச்சு. You can easily took this kind of trades by using MMXM. நான் வந்து ரொம்ப கம்மியான அளவு தான் இந்த இடத்துல இன்ஃபர்மேஷன் சொல்லியிருக்கேன். இந்த இடத்துல வந்து நீங்கள் எக்ஸ்ட்ராவாக டைம் அப்படிங்கிற எலமெண்ட் ஆட் பண்ணணும். இப்போ நீங்கள் இப்போ 4 hour and 50 minutes தான் யூஸ் பண்ணுறீங்கன்னா லோ ஆஃப் த டே ஃபார்ம் ஆயிடுச்சான்னு பார்க்கலாம். லோ ஆஃப் த டே கரெக்டாக லண்டனில் ஃபார்ம் ஆகணும். லண்டனில் ஃபார்ம் ஆயிருக்கா லோ? எஸ், கரெக்டாக 2 லண்டனில் தான் அந்த லோ ஃபார்ம் ஆயிருக்கு. ஓகேவா? ஸோ லண்டன் லோ ஆஃப் த டே அப்படின்னா ப்ராபப்ளி திஸ் இஸ் த லோ. அவ்வளோதான். இதுக்கப்புறம் ட்ரூ டே ஓப்பன் கீழே இருக்கா? ஓகே, நம்ம டிஸ்கவுண்ட்டில் பை பண்ணுறோம். ஆர்எல்ஸ் இந்த ரீசெண்டாக ஒரு ஸ்விங் இருக்குதா? ஓகேவா, ரீசெண்ட் ஸ்விங். ஓகேவா, ஸோ இதர் இந்த லோ டு இந்த ஹை மார்க் பண்ணுறீங்க அப்படின்னா ப்ரீமியம் டிஸ்கவுண்ட் கூட யூஸ் பண்ணலாம். ப்ரைஸ் ப்ரீமியமில் இருக்கா, டிஸ்கவுண்ட்டில் இருக்கா, இதை பார்த்துட்டு கூட ட்ரேட் எடுக்கலாம். திஸ் ஆர் தி கான்ஃப்ளூயன்ஸ். நான் இப்போ சொல்லிக்கிட்டு இருக்க எல்லாமே கான்ஃப்ளூயன்ஸ், அவ்வளோதான். பட் முக்கியமான விஷயம் ப்ரைஸ் ஐஆர்லுக்கு வருது, இஆர்லுக்கு போகுது, அவ்வளோதான். நீங்கள் இங்கேருந்து எடுக்க முடியுமா ப்ரோ அப்படின்னு கேட்கலாம். இங்கே செல் சைட் ஆஃப் த கர்வ் எடுக்கலாமா? தாராளமாக எடுக்கலாம், அது ப்ராப்ளமே இல்லை. பட் ஆனால் ப்ராபபிலிட்டி வைஸ் வந்து அடிபடும். இங்கேருந்து வரும்போது 10 தடவை எடுக்கிறீங்க அப்படின்னா ஒரு 6 தடவை தான் வின் கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். பட் ஐஆர் டு இஆர் இந்த மூவ் பிடிக்கிறீங்க அப்படின்னா 10ல் 8 தடவை வந்து வின் கிடைக்கும். தட் இஸ் த ப்ராபபிலிட்டி. அதுக்காக இந்த மூவை வந்து நிறைய பேர் ட்ரேட் எடுக்கிறது இல்லை, அவ்வளோதான். எடுக்கணும் ப்ரோ, எப்படி ப்ரோ எடுக்கலாம்? ஸோ சேம் இந்த யூ கேன் சி திஸ் ப்ரைஸ் 50 minute கீழே தட்டுச்சா, தட்டிட்டு நெக்ஸ்ட் கேண்டில் கீழே டவுனில் க்ளோஸ் வச்சுதா, இந்த இடத்துல நீங்கள் எடுக்கலாம். இல்லை இதோட லோயர் டைம் ஃப்ரேம் 5 minute அப்படி போனீங்க அப்படின்னா ஏதாவது ஐஎஃப்இஜி ரிலேட்டடாக ஏதாவது கிடைக்கும், அதை வச்சு மேபி ட்ரேட் எடுக்கலாம். தட் இஸ் த ஃபர்ஸ்ட் ட்ரேட் நீங்கள் எடுத்துருந்தீங்கன்னா. லோயர் டைம் ஃப்ரேம் போனால் ஐஎஃப்இஜி இருக்கும், அதை வச்சு எடுத்திருந்தா தான் இந்த ட்ரேட். பட் ஆனால் இந்த இடத்துல டைம் வந்து என்னதான் போனாலும் கிடைக்காது, டைம் மேட்ச் ஆகாது. ஸோ இது ஒரு ட்ரேடா. ஸோ தென் வந்து யூ நீட் டு நோ இந்த ஹை ப்ரைஸ் இங்கே கட் அடிச்சிருக்கா, கட் அடிச்சுட்டு டிஸ்பிளேஸ்மெண்ட் கிடைச்சிருக்கா. இந்த இடத்துல ஒன்றும் அந்த அளவு தெளிவாக டிஸ்பிளேஸ்மெண்ட் எதுவுமே கிடைக்கல. அதனால இந்த ட்ரேட் வாய்ப்புகள் குறைவு. மேபி லோவர் டைம் ஃப்ரேமில் டிஸ்பிளேஸ்மெண்ட் கிடச்சிருக்கு அப்படின்னு என்ன எடுத்துக்கலாம். ஆனால் இந்த இடத்துல அந்த அளவுக்கு தெளிவாலாம் கிடைக்கல. இந்த லோஸை தட்டிட்டு எப்போ வந்து ப்ரைஸ் இது பண்ணுச்சு அப்படின்னா இந்த இடத்துல தான் கட் பண்ணியிருக்கு, இந்த 2 கேண்டில். ஸோ அதுக்கப்புறம் தான் என் ட்ரேட் எடுத்திருந்தா தான் திஸ் இஸ் த பாசிபிள் வே டு டேக் த ட்ரேட். இந்த இடத்துல தென் ஸ்டாப் லாஸ் above the high, யூஷுவல் டார்கெட்ஸ் இந்த எஃப்இஜியோட ஸ்டார்டிங். தென் வேற எப்போ ப்ரோ ட்ரேட் எடுத்துருக்கலாம். இந்த ஹைஸை ப்ரைஸ் வந்து இங்கே டூ கோட் பண்ணியிருக்கா, டூ கோட் பண்ணிட்டு ப்ரைஸ் என்ன பண்ணியிருக்கு, 2 அப் க்ளோஸ் கேண்டில் எங்கல்ஃப் பண்ணி இங்கே வச்சுருக்கா. இந்த இடத்துல ட்ரேட் எடுத்துருக்கலாம். நான் என்ன சொல்கிறேன்னா பாசிபிள் வே சொல்கிறேன், இதெல்லாம் யூஸ் பண்ணி ஃபுல்லாக எடுத்துருக்கலாம் ப்ரோ என்ட்ரி அப்படின்னு. இது ஒன்றா. அகைன் வேறு ஏதாவது வேற ஒரு வழி இல்லை. பட் இதை யூஸ் பண்ணியிருக்கலாம். பட் இன்னொரு ட்ரேட் எடுக்கிறதுக்கு இந்த 50 minute ஹைஸை ப்ரைஸ் என்ன பண்ணியிருக்கு, ஸ்வீப் பண்ணிச்சிருக்கா. ஸ்வீப் பண்ணிட்டு ப்ரைஸ் வரும்போது இந்த இடத்துல அந்தளவுக்கு தெளிவாக எந்த ஒரு என்ட்ரியும் கிடைக்கல. பட் சிஐஎஸ்டி இங்கே தெளிவாக ஒன்றும் கிடைக்கல இந்த இடத்துக்கிட்ட. இந்த இடத்துல எடுத்தாலும் ஆர்ஆர் கம்மியாக வரும். இங்கே வந்து எடுத்துருப்போம் ஸ்டாப் லாஸ் above this high அரௌண்ட் 1:1.11 இப்படி எடுத்திருந்தா தான். பட் லோயர் டைம் ஃப்ரேமில் போயிருந்தால் கொஞ்சம் மேலேயே சிஎஸ்டி கிடச்சி எடுத்துருக்கலாம். ஸோ தட்ஸ் இட். எடுத்துருக்கணும் அப்படின்னா கன்ஃபார்ம் ட்ரேட்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது இது ஒன்று வந்து தெளிவான ட்ரேடாக இருந்திருக்கும், 1.67 hourல இருக்கிறது. தென் இது வந்து லோயர் டைம் ஃப்ரேமில் பார்த்து தான், மீதி எதாக இருந்தாலும் லோயர் டைம் ஃப்ரேமில் பார்த்து எடுக்கிறது தான். அண்ட் இந்த ட்ரேடை வந்து மேபி இந்த இடத்துல எடுக்க பாசிபிலிட்டி இருந்திருக்கும், அவ்வளோதான். இது மாதிரி ட்ரேட்ஸ்லாம் ஸ்டாக் பண்ணிட்டே போயிடலாம் கைஸ், ரெமிடிங் பண்ணிட்டே போயிட்டே இருக்கலாம். ஸோ தட்ஸ் இட். ஸோ யூ நீட் டு நோ. நான் எம்எம்எக்ஸை பற்றி ஒரு சிம்பிளான வியூ கொடுத்துருக்குறேன். பட் இதெல்லாம் வச்சு ஒரு மாடலாக ஃப்ரேம் பண்ணும் அப்படின்னா ட்ராப் அ கமெண்ட் பிலோ, ஐ வில் மேக் அ செப்பரேட் வீடியோ. பட் இதெல்லாம் மட்டுமே ஒரு விஷயம் இல்லை. இதை வச்சு எக்ஸ்ட்ராவாக இங்கே ட்ரூ ஓப்பன்ஸு
டைமிங் லோ ஆஃப் த டே, ஹை ஆஃப் த டே டைமிங்கு, லோ ஆஃப் த வீக், ஹை ஆஃப் த வீக் அதெல்லாம் பார்த்துட்டு, அண்ட் இந்த இடத்துல ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் புல் பண்ண அங்கே ட்ரான் லிக்விடில் கரெக்டாக வந்து உட்காருதா அப்படிலாம் பார்த்துட்டு, இது மாதிரி கன்ஃபர்மேஷன்ஸ்லாம் பார்த்துட்டு நம்ம எடுக்கிறதுக்கு வந்து கன்ஃபர்மேஷன் பார்க்க இன்னும் நிறைய கன்ஃபர்மேஷன் இருக்குது. ஸோ அந்த கன்ஃபர்மேஷன்லாம் நம்ம பார்த்தோம் அப்படின்னா அந்த ஒவ்வொரு ட்ரேடோட ப்ராபபிலிட்டியும் இன்னும் இன்க்ரீஸ் ஆகும். ஓகேவா? ஸோ இஃப் யூ நீட் தட், drop a comment, I will make a separate video. So that's it guys. So we'll see in another video.